சாந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் நிலவட்டுமாக. இங்க நிறைய லேடிஸ் பேசுனீங்க, ஒரு துறையில நான் சாதிக்கணும், ஒரு துறையில நான் சாதிக்கணும்னு. நம்ம சாதிக்கிற விஷயங்கள் நம்மளை சார்ந்தவங்களுக்கு நல்லது கொடுக்கும். நம்ம 4 பேருக்கு டீச் பண்றோம், அந்த விஷயங்களை கவுன்சிலிங் கொடுக்குறோம் அப்படிங்கிறப்ப நல்லது கொடுக்கும் கண்டிப்பா, நிச்சயமாக. ஆனா நான் இந்த மாதிரி இருக்க வேணாம், அதுலயும் கொஞ்சம் வித்தியாசமா நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரஸ்ட் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்றோம்னா, எங்களுடைய நபி எங்களுக்கு சொன்னது, பசித்தவருக்கு நீ உணவளிக்கணும், சிரமத்துல இருக்கவங்களுடைய சிரமத்தை நீங்க நீக்கணும். சோ எங்களால முடிஞ்சது ஈசிஆர்ல இருந்து ஆரம்பிச்சு 800 வரைக்கும் தினமுமே நாங்க டிராவல் பண்றோம். யார் யார் பட்டினியோட இருக்காங்களோ உங்க அத்தனை பேருக்கும் உணவளிக்கிறோம். அதே போல உடைகளும் கொடுத்துட்டு இருக்கோம். எங்க கூட டீமா இருக்கிறவங்க கிட்ட நான் இப்ப உங்களுக்குமே சொல்றேன், உங்ககிட்ட நல்ல நிலைகள்ல இருக்கிற துணிகள் நீங்க போடுறீங்க, நான் இந்த துணியை போடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற நல்ல நிலைமைகள்ல இருக்கிற துணிகள் இப்ப நம்ம 100-200க்கு வாங்குவோம். நார்மலா வாங்குற துணியை டெய்லி போட்டு அடிச்சிருவோம். ஆனா 2000-3000 கொடுத்துற வாங்க துணியை பத்திரமா வச்சிருப்போம். திடீர்னு ஒரு நாள் இந்த மாதிரி ஆயிடுவோம், நமக்கு அது பத்தாம போயிடும், குழந்தைங்களுக்கு பத்தாம போயிடும். சோ அந்த மாதிரி இருக்கிற கிளாத்ஸ் எல்லாம் நாங்க கலெக்ட் பண்ணி ரோட் சைட்ல தினமும் நம்ம பாக்குறோம். ட்ரெயின்ல 1000 பேர் வெளியூர்ல இருந்து இங்க அவ்வளவு தூரம் கஷ்டப்படுறாங்க. அவங்க அத்தனை பேருக்குமே நாங்க டெய்லி போய் ஃபுட் ப்ரொவைட் பண்றோம். டெய்லி புது துணிகள், நிறைய பேர் புது துணிகளும் கொடுக்குறாங்க. உங்களை மாதிரி கருணையுள்ள கொண்டும் நிறைய மனுஷங்களும் இருக்காங்க. அவங்க கொடுக்குற உதவியின் மூலமாக நாங்க தொடர்ந்து உதவி செஞ்சு கொண்டுட்டு இருக்கோம். ரோட் சைட்ல தயவு செஞ்சு நீங்களுமே எப்ப போனாலும் உங்ககிட்ட ஒரு வேளை சாப்பாடு கேட்கறாங்க, பெருசா என்ன அதிகபட்சம் 100 ரூபாய் ஆயிடுமா, முடிஞ்ச வரைக்கும் உங்களால முடிஞ்சது, என்னால இன்னைக்கு இது முடிஞ்சதுன்னு ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க திருப்தியா. அவங்க அதிகமா நிறைய பேர் நம்ம பாக்குறோம் ரோட் சைட்ல, நிறைய பேர் நினைக்கிறோம் உங்களுக்கு சாப்பாடு தவிர பெருசா நீட் இருக்காதுன்னு. நிறைய எல்டர்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, எங்களுக்கு மாத்திரை மருந்துக்கு உதவி செய்யுங்கம்மான்னு. நாங்களும் தேடிட்டு இருக்கோம். அப்படி ஒரு என்ஜிஓவை நாங்களும் இப்போ ஃபவுண்ட் பண்ணியிருக்கோம், மாத்திரை மருந்துகளுக்காகவே ஹெல்ப் பண்றாங்கன்னு. ஸோ ஒருத்தரையும் அந்த இடத்துக்கு கூப்பிட்டு போய் காமிச்சு அங்க உள்ள பசங்களெல்லாம் நாங்க கூப்பிட்டு போறோம். முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல இருக்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலோ இல்ல எங்க ட்ரஸ்ட்ல ஒரு கவுண்ட் ஆஃப் அமௌண்ட் இருந்துச்சுன்னா அவங்கள அந்த ஹாஸ்பிட்டலுக்கும் கூப்பிட்டு போய் அந்த குழந்தைகளுக்கும் நாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். ஸோ இன்ஷால்லா உங்களால முடிஞ்சதுன்னா எங்க ட்ரஸ்ட் பேரு புவர்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட், ஏழைகள் நல அறக்கட்டளை. எல்லாருக்காகவும் எல்லா ஊர்லயும் நாங்க உதவி பண்ணிட்டு இருக்கோம். தொடர்ந்து கிட்டத்தட்ட வாரமான வெள்ளிக்கிழமை ஆயிட்டாலே 10 மாவட்டங்கள் வரைக்கும் உணவு கொடுக்கறதாக இருக்கட்டும், கண்டினியூஸா விடோஸை தேர்ந்தெடுத்து, அவங்க யாரா வேணா இருக்கட்டும், விடோஸை கண்டினியூஸா தேர்ந்தெடுத்து மளிகை சாமான் கொடுத்தோம். வேலை பார்க்க முடியாதவங்களுக்கு, பட் அவங்களால வேலை பார்க்க முடியும் அப்படிங்கிற வயசுல இருக்கக்கூடியவங்களுக்கு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ்க்கும் நாங்க தொடர்ந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். எங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏழைகள் இல்லாத சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும், யாரையும் கையேந்த விடாத சமுதாயத்தை நம்ம உருவாக்கணும். இதுக்கு உதவி செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும்.